அமெரிக்கால இருந்து ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள வரப்போது. அத வரவைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எலன் மாஸ்க். இவங்களோட Starlink பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 மாசத்துல நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, எவ்வளவு ஸ்பீடு தரும், எவ்வளவு இன்டர்நெட் தரும், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த ஒரு Starlink நெட்வொர்க் நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள வந்தீங்கன்னா, எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா, 1 மாசம் ஃப்ரீயா தரப்போறதா சொல்லியிருக்காரு எலன் மாஸ்க். உலக பணக்கார லிஸ்ட்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க எலன் மாஸ்க். இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட Starlinkஅ நெறைய பேருக்கு குடுக்கணும். ஸோ இன்னும் நெறைய டெவலப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள டெவலப் பண்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு Starlink நெட்வொர்க்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ இதனால என்னன்னா, மக்களுக்கு கம்மியான செலவுல பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு நெட்வொர்க்க தரத்தும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஸோ நெறைய பேர் நெறைய பெனிஃபிட்ஸ் ஆகிற மாதிரி தான் இந்த ஒரு செயல்பாட்டை பண்ண போகிறத சொல்லியிருக்காரு. உலக அளவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நெட்வொர்க் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு வந்திருக்க எலன் மாஸ்க் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலில் பதிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி Starlink பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டுப்போம். ஸோ அது ரொம்ப பழைய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, புதுசாக நிறைய அப்டேட்டாக கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனால என்னென்னா, நம்மளுடைய இப்போ ரீசெண்டாக இருந்துகிட்டு இருக்க ஏர்டெல், வோடாஃபோன், ஜியோ இவங்களுக்குலாம் என்ன நிலமை ஆகும்னு இதில் தான் பார்த்து தான் தெரியும். முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். இவங்க பணக்காராக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு மைண்ட் செட் ஸ்கில்லு தான் நான் சொல்வேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டெஸ்லா எந்த அளவில் வளர்ந்துருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். டெஸ்லா மட்டுமா, ஸ்பேஸ் எக்ஸு, இந்த எக்ஸ் நிறுவனம், இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தா எலன் மாஸ்க் அவங்களுடைய பேரை பார்த்தா பதிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தா இன்டர்நெட் சேவை ஃப்ரீயாக வரணும்னு பார்த்தீங்கன்னா Starlinkன்னு ஒரு நெட்வொர்க்கை பார்த்தா அறிமுகம் பண்ணுறாங்க இந்தியாவுக்குள்ளே. இந்த ஒரு நெட்வொர்க் டேரெக்டாக சேட்டிலைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் சேவைகளுக்கு அவங்களுடைய மொபைலுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு Starlink நெட்வொர்க்கை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன தெரியுமா, ஒருத்தவங்களுக்கு 5G நல்லா கிடைக்குது, ஸோ ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4G நல்லாவே கிடைக்கல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. நெட்வொர்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்முக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டுது. அதனால் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேட்டலைட்லேருந்து டேரெக்டாக கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் நெட்வொர்க்கு நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வில்லேஜில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பல இடங்களில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா நெட்வொர்க் கிடைக்கவே இல்லை. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு எல்லாருக்கும் பார்த்தா யூஸ் ஆகும். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பயனடைவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு நெட்வொர்க் சேவையை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே தரத்துக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக தரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மாதம் 3000 கட்டினா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் பேக்கேஜ்னு சொல்லியிருக்காரு. இவங்க இந்த மாதிரி நெட்வொர்க்கை ஃப்ரீயாக விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உரிமம் வாங்கி வச்சிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட்டாச்சும் வாங்கி வச்சிருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா இவங்க யார்கிட்டேருந்து வாங்கி வச்சுருக்காங்கன்னா, குளோபல் மொபைல் பர்சனல் கம்யூனிகேஷன் பை சேட்டிலைட், இந்த ஒரு உரிமத்தை பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கி வச்சுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நேரடியாக போய் இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு சிரமமும் படக்கூடாது, கவலையும் படக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு அதிகமாக வருது, ஒருத்தவங்களுக்கு கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் படக்கூடாது. இந்த ஒரு விஷயத்துக்காகவே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பக்கத்தில் நல்லது இருந்தாக்கா இன்னொரு பக்கத்தில் கெட்டது இருக்கும். இவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவங்களுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க எல்லாத்தையும். ஸோ அதான் காம்படிட்டர் உலகம். இந்த மாதிரி நெட்வொர்க் ஸ்பீடை நம்மளுடைய சேனல்லையும், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளும் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, டார்லிங்னு ஒரு கருவி இருக்கும். ஸோ இந்த ஒரு கருவியால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33,000க்கு பார்த்தீங்கன்னா விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாதம் 3000 ரூபாய் பார்த்தீங்கன்னா செலுத்தினாலே போதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நெட்வொர்க்கை பார்த்தீங்கன்னா தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருவி பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலன் மாஸ்க் Starlink'ை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் டெவலப் ஆகிக்கிட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சேவை வந்தால் மக்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு மறக்காமல் அவங்களோட கருத்தை கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஏன்னா மக்களோட சேவை எப்படிலாம் இருக்க போது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டெக்னாலஜி வேல்ட்டில் எப்படிலாம் நெட்வொர்க் ஸ்பீடெலாம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம்னு நீங்கள் தான் சொல்லி ஆகணும். சரிங்களா, இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.